ஹாய் நண்பர்களே, இந்த பதிவு நேற்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருத்தணியில் நடந்த சம்பவம் பற்றி தான். திருத்தணியில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை திருத்தணியில் ரயிலில் இந்த கொடூரமாக கஞ்சாவை அடிச்சுட்டு ரீல்ஸ் போடுறங்கிற ஒரு பேரில் அந்த வட மாநில இளைஞரை தாக்கியிருக்காங்க. அந்த இளைஞர் ரொம்ப ஆபத்தான இக்கட்டான நிலைக்கு போய் உயிர் திரும்புறதுக்கு பெரிய ஒரு இதாக போயிருக்கு. இப்போ மருத்துவ சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இது எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு தெரியலை. தமிழ்நாடு நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடியாக விளங்குறோன்ட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களில் பின்னோக்கி போகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆகையால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதோட இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அதிகமாகாமல் அதை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள வேலையும் பார்க்கணும். ஆனால் அமைச்சர்களும் எல்லோருமே சொல்கிறது, தமிழ்நாட்டில் கஞ்சாங்கிற ஒன்று கிடையாது, இது வட மாநிலத்துலேருந்து தான் இங்கே வருது. வட மாநிலத்துக்கு ஆப்பிரிக்காவிலேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்தும் துறைமுகம் வழியமாக வருது. அங்கே ஈஸியாக கிடைப்பதனால இங்கே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் கட்டுப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதை கட்டுப்படுத்த தவறுற மாதிரி தான் இங்கே வர்றதை நம்ம தமிழ்நாடு அரசும் தவறுது. அதை யாராலையும் மறக்க முடியாது. எப்படி ஆப்பிரிக்காவிலேருந்து துறைமுகத்துக்கு ஊடுருவ செய்தோ அதை தடுக்க முடியலையோ வட மாநிலங்களில், அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு உள்ள வட மாநிலத்திலேருந்து வர இந்த ஊடுருவலை தடுக்க முடியலங்கிறது தான் உண்மை. அதை யாரும் மறக்க முடியாது. அதை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள வேலையை பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த ரீல்ஸ் மோகம் அதிகமாகி நல்ல விஷயத்துக்கு ரீல்ஸு போடுறதும் சம்பாதிக்கிறதுக்காண்டி ரீல்ஸு போடுறதும் வேறு. இவங்கெல்லாம் இப்போ என்னாண்டாக்கா, அவங்க எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரீல்ஸாக போடுறதும், அடுத்தவங்கள ஏசி அதை பாப்புலாரிட்டி பண்ணி அதை ரீல்ஸாக போட்டு ஃபேமஸ் ஆகுறதுன்னு வேலையாக வச்சுருக்காங்க. இப்போ இதுலேயும் ஒரு சிபிஐ ஒரு கட்டுப்பாட்டை கொண்டுட்டு வரணும். எப்படின்னாக்கா, டிக்டாக்கை எப்படி பேன்